உயர்கல்வியை ஊக்கப்படுத்தும் வகையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நெல்லை மாவட்டத்தில் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் நிகழ்வை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் 69 கல்லூரிகளில் படிக்கும் 6361 மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயனடைகின்றனர் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்களிடையே உயர்கல்வியை ஊக்கப்படுத்துவது வகையில் தமிழக முதல்வர் அவர்களால் மாதந்தோறும் அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டுவரப்பட்டு இதன் தொடக்க விழா கோவையில் நடைபெற்றது. இதில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் இந்த திட்டம் தொடங்கி வைத்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழா நெல்லை பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு வங்கி பரிவர்த்தனை அட்டைகளை வழங்கினார். விழாவினை தொடர்ந்து சபாநாயகர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். முன்னதாக நெல்லை புதிய மேயர் ராமகிருஷ்ணனுக்கு சபாநாயகர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு, மாவட்ட ஊராட்சி தலைவர் VSR ஜெகதீஷ் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். திட்டம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆரம்பித்து வைத்து கோயம்புத்தூரிலே ஆரம்பித்து வைத்தார்கள். நெல்லை மாவட்டத்திலும் 69 கல்லூரிகள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்றன. எனக்கு தெரிந்த அளவு கிட்டத்தட்ட 6361 பேர் இதிலே பயனடைந்திருக்கின்றார்கள். அந்த திட்டத்தை மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆரம்பித்த திட்டத்தை நெல்லை மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அப்துல் வஹாப், நம்முடைய மேயர் அவர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் அந்த திட்டத்தை பயனாளிகளுக்கு வழங்கிவிட்டு வந்திருக்கோம். ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் இருந்தால் சின்ன சின்ன தள்ளுமுள்ளு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் உங்கள்கிட்ட பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள்கிட்ட நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை தயவு செய்து அவர் எந்த ஜாதி இவர் எந்த ஜாதி என்று சொல்லி எடுத்து அதை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உதாரணத்துக்கு ராதாபுரம் ஸ்கூலில் ஒரு 4-5 பையங்க பிரச்சனை பண்ணதாட்டு நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே போலீஸ்க்கு கொண்டு போனோம். அங்கே கொண்டு போகும்போது அந்த 5 மாணவர்களும் 5 மாணவர்களுடைய பெற்றோர்களும் எதுக்கு எங்கள் பிள்ளைகள் சண்டை போடும், ஒரே வகுப்பில் படிக்கிறாங்க, நாளைக்கு சேர்ந்துக்கிடும், இதுக்கு ஏன் நீங்கள் இதில் காவல்துறை பத்திரிகையாளர்கள்லாம் ஏன் இவ்வளவு தலையிட்டு நெருக்கடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் அவ்வளோ பேரும் தலைமை ஆசிரியர்கிட்ட போகிறாங்க, ஊரில் உள்ள பஞ்சாயத்து தலைவர்கிட்ட அங்கே போகிறாங்க, முக்கியஸ்தர்கள்ட்ட போகிறாங்க, திரும்ப ஏன்ட்ட வராங்க. நான் அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி அவங்கள திரும்ப அதே பள்ளியில் அந்த ராதாபுரத்தில் அதே போல் ஒரு சம்பவம், அதே போல் பக்கத்தில் சீராத்திகுளங்கிற அரசு உயர்நிலை பள்ளியிலையும் அப்படி ஒரு சம்பவம். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தான் என்ன ஜாதிங்கிற வெறியோடு நடக்கலை. நான் இன்னும் கூட சொல்லுவேன், வள்ளியூரில் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு சம்பவம் நடக்கு. அவங்க எல்லாரும் அதை சமாதானமாக முடித்து வழக்கு பதிவு பண்ணி அவங்கள கொண்டு போகிறாங்க. அவ்வளோ வேகமாக அதில் காவல்துறை நடவடிக்கை எடுத்து கொண்டு போகுது. அவங்க எல்லாருமே இதுக்கெல்லாம் மேல் நடவடிக்கை தேவையில்லை, எங்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு சண்டை போடும், நாளைக்கு சேர்ந்துக்கிடும் அப்படின்னு சொல்லி அதை உடனே முடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் 1-2 பத்திரிகைகள் ஊடகங்களில் அடுத்த நாள் தலைப்புச் செய்தியாக இன்னைக்கு கூட இருக்குது. நடந்து முடிந்து 3 நாள் ஆச்சு, இன்னைக்கு பத்திரிகை பிரட்டினா அது ஒரு பெரிய செய்தியாக போடுறீங்க. நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், நம்ம மாவட்டத்தில் எங்கேயும் ஜாதி சண்டை கிடையாது, தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் அப்படி இல்லாததுனால பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் சண்டை போடாதான் பெருசாக்க நினைக்காதுங்க. இன்றைக்கி கூட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கவனத்துக்கு ஒரு மூலமாக சொல்லியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நான் பார்க்குறேன். தலைமை ஆசிரியர் முடிவெடுக்க சொல்லணும். அது உள்ளுக்குள்ள மாவட்ட நிர்வாகமோ காவல்துறையோ தலையிடக்கூடாது. தலைமை ஆசிரியர் தான் இறுதி முடிவு. எந்த பையன் என்ன தவறு பண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் நடந்த சம்பவங்களை அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு வெளியே ஓய்வு நாளில் எங்கேயாவது பிரச்சனைகள் நடந்து வேறு நோக்கத்துக்காக நடந்துன்னா அதில் காவல்துறையோ நம்ம மாவட்ட நிர்வாகமோ தலையிட்டால் தான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தவிர 100% டீச்சர்ஸு அந்த பிள்ளைகளை தான் அரவணைச்சு கொண்டு போக முடியும்.
பெற்றோர் சொல்வதை கூட கேட்க மாட்டாங்க, ஆசிரியர்கள் சொன்னால் தான் கேட்பாங்க. அப்போ தலைமை ஆசிரியர்கிட்ட அந்த தவறுக்கு தகுந்தபடி அவங்க தண்டிக்கலாம், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாம், நிரந்தரமாக பள்ளியை விட்டு நீக்கலாம். இவ்வளவும் யாருக்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுக்கணும்? தலைமை ஆசிரியர்கிட்ட இருந்தால் தான் அது நடக்கும். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இப்படிப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் வந்துன்னா தலைமை ஆசிரியர்கள் இறுதி முடிவெடுங்க. எந்த பிரச்சனையும் அதுக்கு மேலே வராது. அவங்களா ஒரு மேல் நடவடிக்கை தேவைன்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்திடமோ காவல்துறையிடமோ வந்தால் அப்போதான் நம்ம போய் தலையிடுமே தவிர, அதில் ரொம்ப முக்கியமாக நான் உங்களை பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். படிக்கிறது நம்ம பிள்ளைகள், இது நம்ம மாவட்டம். அதில் போய் ஏதோ இதில் போய் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்காங்க. இதை விட என்ன வேணும்? ஒரு முதல்வர் யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்காங்க. இதில் எங்கேயாவது திட்டமிட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ இப்படி ஒரு முதல்வர் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறாங்க. அரசியலுக்காக எதை வேணாலும் நீங்கள் பேசுங்க, நான் கேட்டுக்கிட்டேன். ஆனால் அரசியலுக்காக நம்ம சமூகத்தில் அமைதி இல்லாமல் ஆக்கிற பணியை அரசியல்வாதிகளையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், செய்ய வேண்டாம். பத்திரிகையாளர்கள் ஊடகங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது நம்ம பிள்ளைகள், நம்ம சமூகம், நம்ம பிள்ளைகள், அவங்களுடைய பாதுகாப்புக்காக அதை பெரிதுபடுத்த வேண்டாம். அந்தந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கின்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அது நம்ம காவல்துறை கூப்பிட்டா விசாரணைக்கு போவேன், கோர்ட்டுக்கு போனால் சட்டப்படி போய் கோர்ட்டில் போய் நின்று என் சார்பான நியாயத்தை சட்டப்படி நான் எடுத்தேன். அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லையா? இது நம்ம நாடு, நம்ம சட்டம், நம்ம மக்கள், ஜனநாயகம். அப்பாவுக்கும் ஒன்று தான், உங்களுக்கும் ஒன்று தான், தம்பி சுதாகருக்கும் ஒன்று தான், எல்லாருக்கும் சமமானது தான் சட்டம். அதனால் நான் அதை மதிக்கிறேன், சட்டப்படி நடந்து கொள்வேன். நன்றி, வணக்கம். குட். ரொம்ப மகிழ்ச்சி. தலைவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க.